அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கணேசன். வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவன். இந்த அவிநாசி எத்திக்கடவு திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த அவிநாசி எத்திக்கடவு திட்டம் என்பது நீண்ட நெடிய கால போராட்டம் என்று நாம் அனைவரும் அறிந்தது. இந்த திட்டம் முதலிலே மழைநீரில் நம்பி அத்திக்கடவிலிருந்து நிலவாய்க்கால் வழியாக கிராவிட்டிலேயே தண்ணி கொண்டு போகிற மாதிரியாக இந்த திட்டம் ஆரம்பத்தில் வடிவமைக்கப்பட்டது. அந்த திட்ட வடிவமைப்பில் போதுமான நீரினுடைய பீசிபிலிட்டி இல்லை என்ற காரணத்தினால் இப்போது ஒரு நீரேற்று திட்டமாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீரேற்று திட்டம் தமிழகத்திலேயே முதல் முறையாக தமிழகத்தில் எடப்பாடி ஐயா காலத்தில் நிறைவேற்றப்பட்டதால் நாம் அனைவரும் எடப்பாடி ஐயாருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதேபோல் அடுத்ததாக இந்த திட்டத்தை செயல்படுத்த பல்வேறு முதல்வர்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தும் கூட அவர்கள் செயல்படுத்த அவர்களால் இயலவில்லை. இந்த நிலையில் இந்த திட்டத்தை எடப்பாடி ஐயா செயல்படுத்தியதால் அவருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த திட்டத்திற்கு அரசாங்கத்தினுடைய நிலையிலே நிதி என்பது பல்வேறு வகையில் தொந்தரவுக்குள்ளான நிகழ்வு இருக்கும்போதும் கூட முழு நிதியையும் தன்னுடைய அரசு நிதியிலிருந்து செலவழித்ததால் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் பாராட்டுதலுக்குரிய நபராகிறார். அப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம், நிறைய காரணங்களை சொல்லலாம். இந்த காரணங்களின் அடிப்படையில் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது என்பது நமது அவசிய கடமையாகிறது. எப்படி ஒரு நல்ல செயல்களை செய்யும்போது நன்றி தெரிவிக்காமல் நாம் இருந்தால் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களும் நல்லது செஞ்சாலும் செய்யாட்டியும் நம்மளுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்கிற மாதிரி எண்ணம் வந்துருங்கிற ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த திட்டம் முழுமையாக விவசாயத்திற்குரிய திட்டம் அல்ல. இந்த நிலத்தடி நீர் மட்டம் உயரும் போது மரங்கள் வளரும், பசுமைகள் காப்பாற்றப்படும், மழை வளம் செழிக்கும், குளங்கள் நிரம்பும். இதெல்லாம் நிரம்பும் போது இயற்கை வளமும் பல்லுயிர் பெருக்கமும் நடக்கும். இந்த பல்லுயிர் பெருக்கம் நடக்கும்போது மனித வாழ்வு சிறக்கும். நம்முடைய எதிர்கால சந்ததியினருடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும். இந்த காரணங்களின் அடிப்படையிலே ஐயா எடப்பாடியார் அவர்கள் பாராட்டுதலுக்குரியவராகிறார். அந்த நிகழ்வு எதிர்வரக்கூடிய 9ஆம் தேதி 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை நடக்குது. அன்று காலை முதலே பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது, கண்காட்சிகள் நடைபெற உள்ளது. இது ஒரு குடும்ப விழா, நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு குடும்ப விழா. இந்த குடும்ப விழாவிற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டுமன்று விவசாய கூலி தொழிலாளர்கள், மற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து வந்து பசுமையை பாதுகாத்த நம்முடைய பசுமை நாயகனுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவில் கலந்து கொள்ளும்படி அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.